அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கால்நடை தீவன உயர்வு காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து இன்று போராட்டம் மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் சங்கங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட தமிழர்களின் புனித கோவில்களில் ஒன்றான சிதம்பரம் நடராஜர் கோவிலை தமிழக அரசு கைப்பற்றி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும் வேளையில் முன்பு ஒரு உண்டியல் வைத்தது இன்று மேலும் 3 உண்டியலை வைக்க அரசு முற்பட்ட போது தீய ரவுடி தீட்சிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் அந்த தீய திருட்டு தீட்சிகர் 25 பேரை கைது செய்திருப்பதாக சிதம்பரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த ரவுடி தனசேகர் என்பவர் திருத்தணி கோர்ட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் போலீசார் அவரை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொன்றதாக திருவள்ளூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிக பெரிய தேராக கருதப்படும் திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று மிக சிறப்பாக தொடங்கியதாகும். பல்லாயிரக்கணக்கான திராவிட தமிழர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்ததாக திருவாரூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று உலகில் உள்ள பல நாடுகள் கூறியிருக்கின்றன. அதில் இங்கிலாந்து, பிரான்ஸ், தற்போது சீனாவும் நிரந்தர உறுப்பினர் நாடுகளில் இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா இதை மறைமுகமாக மறுத்து வருவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 20 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அது தற்போது 100ஆக உயர்ந்து இருக்கிறது என்று அகமதாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா விமானம் பொருளாதார தேக்க நிலை காரணமாக படுபாதாள நஷ்டத்தில் இயங்கி வருகிறது என்றும் இதனை மீட்க 4500 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கை சட்ட விரோதம் இல்லை என்று சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. இதை எதிர்த்து பலர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசிற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்தாலி நாட்டில் நடக்கும் G8 நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இத்தாலி சென்றுள்ள நிலையில் G5 நாடுகளின் தலைவர்கள் குழுவாக போட்டோ எடுத்துக்கொண்டதை இந்த படத்தில் காணலாம். G5, G8, G20 போன்ற மாநாடுகளில் நிறைவேற்றப்படும் பல தீர்மானங்கள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உள்ள திபெத் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் திரு தலை லாமா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தற்போது சீனாவில் நடந்த பயங்கர இன மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக
டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் பள்ளிக்கு அருகில் பயங்கர வெடி குண்டு வெடித்ததில் 25 பேர் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகம் வெப்பமடைவதை தடுக்க G8 நாடுகள் ஒப்பந்தம் அளித்து இருப்பதாகவும் இன்னும் ஓராண்டுக்குள் உலகம் வெப்பமடைவதை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் வடக்கு பகுதியில் உள்ள தல் அபார் நகரில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் மற்றொரு வெடிகுண்டு விபத்தில் 52 பேர் கொல்லப்பட்டதாகவும் மொத்தம் 72 பேர் குண்டு வெடிப்பில் உயிர் இழந்ததாக ஈராக்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இசை அமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு லண்டனில் உள்ள மிடிலெக்ஸ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியதாகவும் ரகுமானிடம் பட்டத்தை வழங்குகிறார் பல்கலைக்கழக வேந்தர் லார்ட் சபர்ட் என்பவர். வானிலை அறிக்கை 9 ஜூலை 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே தென்படுகின்றன. அரபிக்கடலிலோ வங்கக்கடலிலோ அதிக அளவில் மேகமூட்டம் தென்படவில்லை. ஆகவே மழை பெய்வது சற்று குறைவான வாய்ப்பு இருப்பதாகவே இந்த படத்தில் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.